இந்த கலர் கலராக பாட்டில்கள் இருக்குங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸிற பேரில் நிறையா பாட்டில்கள் வந்துருச்சு. பாத்ரூமில் கொண்டு போய் ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்த்துட்டு அதை நம்ம வயிற்றுக்குள்ளே ஊற்றுனா எந்த நிலைமைக்கு நம்ம உள்ளாவன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்போ இருந்த அரிசியில் இருந்த வீரியம் இப்போ கிடையாது. நீங்கள் அப்போ வடித்து சாப்பிட்டீங்க, உங்களுக்கு நல்லது தான். அப்போ வடித்து சாப்பிட்டது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போது நீங்கள் வடித்து சாப்பிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற அரிசிகள் வந்து ரசாயனங்கள் அதிகமாக. டெய்லி காலையில் ஆனால் நம்ம கழிவறைக்கு போவோம். நீங்கள் அந்த மலத்தை மட்டும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் அதை வந்து கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடாது என்னென்னா செயற்கையாக வரக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடாதே தவிர இயற்கை நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடலாம். இன்னொன்று, இந்த டாக்டருங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இப்போ உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, பானை இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குக்கர் இருக்குது, அரிசி இருக்குது, 2 டம்ளர் போடுறீங்க, 2 விசில் விட்றீங்க, நிம்மதியாக சாப்பிடுங்க. யார் சொல்கிறத வந்து நீங்கள் காதில் வாங்கிட்டு பயப்படாதீங்க. இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வருமானு கேட்குறீங்க. இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வராது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டைம் இல்லாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சதீஷ் இயற்கை நல ஆலோசகர் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது இன்சுலின் போட்டிருப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்துகளை எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா. தொடர்ந்து டோசேஜ் தான் அதிகமாகிட்டு இருக்குமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர் சொல்கிற ஆலோசனை முறையை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட எல்லா பக்கம் இருந்து இவர் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 15 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சொல்கிறாரு, எந்த மாதிரி மருத்துவ முறை கொடுக்குறாரு, உணவு முறை எந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெளிவாக கேட்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க, நான் உங்கள் சதீஷ், இயற்கை நல ஆலோசகர், டிஜி புதூர் 4 ரோடுங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கரைக்காக மருந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் நம்மளை தேடி வர்றாங்க. வந்து சாப்பிட்றது எப்படின்னு தெரியாத நம்மக்கிட்ட வந்து நிறையா கேள்விகள் எழுப்புகிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்லாமா வேண்டாமா, இந்த வெள்ளை சார்ந்த அதாவது உங்களுக்கு அரிசி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்லாமா இல்லை வேண்டாமா, இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சரிங்களா. சாப்பிடக்கூடாதுங்கிற பொருள் எதுவுமே கிடையாது. நீங்கள் அரிசி சாதம் இந்த மாதிரி சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் ரொம்ப அதிக பேர் வைக்கிறாங்க. நீங்கள் அரிசி சாதம் சாப்பிட்லாம். அதாவது அப்போ இருந்த அரிசிகளில் வந்து அந்த உங்களுக்கு முழுமையான சத்துக்கள் இருந்தது. இப்போ அந்த பாலிஸுங்கிற பேரில் கொஞ்சம் அதில் இருக்கிற சத்து கம்மியாகிக்குதே தவிர முழுமையாக வந்து அதனால் வந்து சர்க்கரை ஏற்படுதுங்கிறதாங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக அரிசி சாதம் சாப்பிடலாம். சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இதை வந்து வடித்து சாப்பிட்லாமா இல்லை குக்கரில் வச்சு சாப்பிட்லாமான்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்லி மக்கள் வந்து அதையவே நம்மக்கிட்ட வந்து கேள்வியாகவும் கேட்குறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வடிச்சும் சாப்பிட்லாம், குக்கரில் வச்சும் சாப்பிட்லாம், எதுவுமே தீங்கு கிடையாது. அவ்வளோதான். இதை திரும்ப நம்ம மக்கள்கிட்ட சொன்னாலும் அவங்க காதில் கேட்டு நம்ம இதை சொன்னாலும் திரும்ப கேட்குற கேள்வி, வடித்து சாப்பிட்றதா நல்லதுன்னு நம்மக்கிட்டே சண்டைக்கு வேற வர்றாங்க. அதனால் வடித்து சாப்பிட்றது நல்லது தான். அந்த காலகட்டங்களில் இயற்கையான மருந்துகள் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே செயற்கையான மருந்துகள். அதனால் அப்போ இருந்த அரிசியில் இருந்த வீரியம் இப்போ கிடையாது. நீங்கள் அப்போ வடித்து சாப்பிட்டீங்க, உங்களுக்கு நல்லது தான். அப்போ வடித்து சாப்பிட்டது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போது நீங்கள் வடித்து சாப்பிட்லாம். ஆனால் இப்போ இருக்கிற அரிசிகள் வந்து ரசாயனங்கள் அதிகமாக போட்டு அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ 100க்கு 100% அதில் சத்து இருந்தது. இப்போ அந்த 100க்கு 20% தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, அதை வடித்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற வீரியத்தன்மை வெளியேறிடுது. இதே வந்து நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்துக்கும் போது அதனுடைய தன்மை அந்த அரிசிகள்லேயே ஒட்டிக்குது. அதனால் வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் பார்த்தீங்கன்னா 4ல் 3 பேர் வந்து குக்கரு கெடுதல்னு சொல்கிறாங்க. கெடுதலான ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்கள் இந்த பிளாஸ்டிக் மாதிரி விஷயங்களெல்லாம் பேன் பண்ணிங்க. இதுவும் கெடுதல்னா இதையும் பேன் பண்ணியிருக்கலாமே. ஏன் இதுக்கு ஐஎஸ்ஓ கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வீதிகள்லையும் பாருங்கள், முக்கு குக்கர் நிறையா வந்துருச்சு. அது விதவிதமான குக்கர் வந்துருச்சு. 3 லிட்டரு 4 லிட்டரு 5 லிட்டருன்னு அது கணக்கில்லாமல் போயிட்டுருக்குது. அதனால் அதுவும் நல்லது தான். மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு குக்கர் கெடுதல்னு சொல்லி நம்பிட வேண்டாம்.
ஏமாந்துடாதீங்க, மற்றவங்க சொல்கிறத நம்பி ஏமாற வேண்டாம். உங்களுக்கு குக்கர் பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்தது நம்ம இதெல்லாம் சொல்லி முடித்து கடைசியாக உட்காந்துட்ருக்க ஒருத்தர் நம்மளை கேட்பான், ஏங்க செரிமானம் ஆக மாட்டேங்குது, வயிறு பார்த்தா எப்போ பாரு உப்பசமாகவே இருக்குது, எப்படி உங்களுக்கு ஆகு? அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவை கீழே உட்காந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்து தான் சாப்பிடணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, சேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க, ஆப்போசிட்டில் ஒரு சேரை வச்சுக்கிறாங்க, காலை நீட்டி உட்காந்துட்டு சாப்பிட்றது. இன்னொன்று என்னென்னா, கவனத்தை சாப்பாட்டில் செலுத்தாமல் இந்த மொபைல் ஃபோனுங்கிறது ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அப்போ இருந்துதா அது ஒன்று. இன்னொன்று டிவி ஒன்று. இந்த ரெண்டுமே பார்த்துட்டு கரெக்டாக வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை மென்று சாப்பிட்றதில்ல. ஆண்டவன் எதுக்கு உங்களுக்கு பல்ல கொடுத்துருக்கா? நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு தான். உள்ளே போய் அது ஜீரமான உங்களுக்கு வேண்டாமே. நீங்கள் பல்ல கொடுத்தது எதுக்கு? ஆண்டவன் வந்து உங்களுக்கு நல்லா மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக கொடுத்த விஷயத்த நம்ம அதை கரெக்டாக பண்ணுறதில்ல. அதை நம்ம அப்படியே வயிற்றுக்குள்ளே இந்த போனையும் இந்த டிவியும் பார்த்துட்டு முழுங்கி அதை வயிற்றுக்குள்ளே போட்டு நப்பிடுறோம். அப்புறம் எப்படி உங்களுக்கு செரிமானம் ஆகு? இதுக்கு இன்னொரு வழி ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த கலராக பாட்டில்கள் இருக்குங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸுற பேரில் நிறையா பாட்டில்கள் வந்துருச்சு. அதை வந்து வயிற்றுக்குள்ளே அது வந்து உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே அனுப்பும்போது அது உங்களுக்கே நல்லா தெரியும், அது ஏசிட்டு அது வயிற்றுக்குள்ளே ஊத்தங்காட்டிக்கு நம்ம செரிமானம் ஆகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதில் கெடுதல் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாத்ரூமில் கொண்டு போய் ஊற்றி பாருங்கள். பார்த்துட்டு அதை நம்ம வயிற்றுக்குள்ளே ஊற்றுனா எந்த நிலைமைக்கு நம்ம உள்ளாவோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சரிங்களா? இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காமல் உட்காந்து மென்று சாப்பிடுங்க. சரிங்களா? இன்னொன்று, இந்த நிலத்துக்கு அடியில் விளையிறது, நிலத்துக்கு மேலே விளையிறதுன்னு சொல்லி பிரித்து வச்சுக்கிறாங்க. நிலத்துக்கு கீழே விளையக்கூடாது நிறையா பேர் சொல்கிறீங்க. ஏன் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா எதுக்கு அதை விளைவிக்கிறாங்க? அதுவும் நல்லது தான், இதுவும் நல்லது தான். மேலே விளையிற பொருளை 4 டைம் மென்று சாப்பிடு, நிலத்துக்கு அடியில் விளையிற பொருளை 8 டைம் மென்று சாப்பிடு. அதுக்கு தான் ஆண்டவன் பல்ல கொடுத்துருக்கா. நீ மென்று சாப்பிட்டு மட்டும் பாரு. ஜீரணம் ஆகலை அப்படின்னா வந்து என்னைய கேளு. அது மக்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகள் என்னென்னா, இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வருமானு கேட்குறீங்க. இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இனிப்பு வேற, சர்க்கரை வேற. சர்க்கரை வந்து அதாவது 20-30 வகையான கெமிக்கல் மூலிமா உருவாக்கப்பட்ட செயற்கையான ஒரு பொருள் தான் வந்து சர்க்கரை. இனிப்புங்கிறது இயற்கையாக விளையக்கூடியது. என்னென்ன பார்த்தீங்கன்னா கோதுமை, அரிசி, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கையாக வந்து விளையக்கூடிய ஒன்று. இதை சாப்பிட்டா உங்களுக்கு சர்க்கரை வராது. நீங்கள் சாப்பிடக்கூடாது என்னென்னா செயற்கையாக வரக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை, இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடாதே தவிர இயற்கையான பொருட்கள் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடலாம். இன்னொன்று, இந்த டாக்டருங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரிசி சாப்பாடு சாப்பிட வேண்டாம், கோதுமை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே வந்து வட மாநிலத்தை சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சர்க்கரை இருக்குது. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோதுமையை விட்டுருங்க, அரிசி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து ரெண்டுமே வந்து இயற்கையாக விளையக்கூடிய ஒன்று தான். நல்லா மென்று சாப்பிடுங்க. எந்த ஒரு இயற்கையான உணவுப் பொருட்கள் எடுத்துட்டிங்கனாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. செயற்கையான சர்க்கரையை மட்டும்தான் தவிர்க்க வேண்டியது. நீங்கள் பண்ணுறது அதை பண்ணுங்கள். இயற்கையான விஷயத்தை நல்லபடியாக மென்று சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு பெரும்பாலான நோய்கள் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடும். அடுத்தது நம்ம சொல்லக்கூடியதை நல்லா கவனமாக முக்கியமாக கேளுங்க. அதாவது நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டரு, உங்களோட டாய்லெட் தான் உங்களுக்கு வந்து லேபு. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கங்க. டெய்லி காலையில் ஆனால் நம்ம கழிவறைக்கு போவோம். நீங்கள் அந்த மலத்தை மட்டும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் அதை வந்து கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கழிவுகள் வந்து கீழே போய் தங்கிடுது அப்படின்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை அதே கழிவு வந்து மேலே மிதங்கி இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் நம்ம கரெக்டாக செரிமானமாகி நம்ம உடம்புல அது சத்தாக தங்கிருச்சுன்னா அந்த கழிவுகள் வெளியே வரும்போது அது சக்கையாக தான் மேலே மிதக்கும். இல்லை நம்ம உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு
செயல்படாமல் அந்த செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறதுனால கரெக்டாக உணவுகள் செரிமானம் ஆகாது. நீங்கள் சாப்பிட்ட உணவு முழுமையாக அப்படியே கழிவுகளாக வெளியே வந்துடும். அதனால தான் உங்களுக்கு அது அடியில் கீழே போய் தங்கிடுது. இதுக்காகத்தான் நான் சொன்னேன், நீங்கள் டாக்டர் அப்படின்னு உங்கள் கழிவறை லேப் அப்படின்னு சொல்ல காரணம் இதுதான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை முழுமையாக நல்லா மென்று சுவைச்சு பொறுமையாக சாப்பிடுங்க. எந்த தொந்தரவும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்குறது, எனக்கு தூக்கம் வர்றதில்ல, எனக்கு இந்த மாதிரி சக்கரை நோய் இருக்கிறதுனால தூக்கம் வர்றதில்லைன்னு எல்லாருமே இதைத்தான் சொல்கிறீங்க. ஆனால் தூக்கம் வராதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் ஏன்னு. நீங்கள் ஒருத்தராவது எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் படுக்கும்போது உங்கள் பக்கத்தில் மொபைல் ஃபோன் நான் பார்க்குறதே இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். அதே மாதிரி கரெக்டான டைமில் ஒரு 8:30க்குள்ளே சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தூங்குறேன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா அதாவது தேடி வர நோய் கூட உங்களை விட்டு விலகி போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. கரெக்டான டைமுக்கு, அதாவது சாப்பிட்டதுலேருந்து 1 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக தூங்க ஆரம்பிங்க. எந்த நோயுமே உங்களை நெருங்கி வராது. நம்ம ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சாப்பிட்ற உணவுகளே எப்படின்னா, இந்த ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பச்சை கலர், இந்த சைடு சிவப்பு கலர், இந்த மாதிரி கலராக விற்கிற உணவுகளை எடுக்கிறது. அதுபோக இந்த எண்ணெயில் பொரித்த உணவுப் பொருட்களை அதிகப்படி எடுக்கிறது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, இதெல்லாம் சாப்பிட்றது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று என்னென்னா, நம்ம வயிறு குப்பை கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கரெக்டான உணவுகளை, சத்துள்ள உணவுகளை பொறுமையாக மென்று சாப்பிட்டு நல்லபடியாக நீங்கள் அதை வயிற்றுக்குள்ளே செலுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கு. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப நாள், அதாவது நம்மளோட சந்ததிகளோட வாழலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. நம்மளுக்கும் சரி, நம்ம வரப்போகிற சந்ததிகளுக்கும் சரி, கரெக்டான உணவு முறைகளை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் அதுக்காக உங்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணலாம், என்ன மாதிரி வாழ்வியல் முறை மாற்றலாம், என்னென்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பார் இல்லைங்களா. இவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துட்றேன். அது போக பார்த்தீங்கன்னா நேரில் வரணும்னா சில டைமிங் இருக்குன்னு நினைக்கிற பார்வை நேரம், அதாவது பார்வை நேரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். காலை 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்க்குறாரு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பார்க்குறாரு தினமும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நீங்களும் வாழ்க்கையில் சக்கரை நோய் இல்லாமல் நல்லா ஒன்றது என்ற ஆசை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நிலையில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.